ஒரு 30 வருஷமா அவரோட பயணித்த மன்றத்தை சார்ந்த ஆளுங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. லாயல்ட்டி அண்ட் வின்னபிலிட்டி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மாவட்ட செயலாளர்கள் 71 பேருக்கு கொடுத்துருக்காருன்னா பாருங்க, இதை விட வேற என்ன செய்ய முடியும்? விஜய் இது 600 கோடினா மு.க. ஸ்டாலின் உண்மையான பணம் 60 லட்சம் கோடி இருக்கு. தன மடங்கு பணக்காரங்க தான், ஒன்றும் லேஸ்பட்ட ஆளுங்க இல்லை. செந்தில் பாலாஜி கிட்ட லிக்விட் கேஷே பல லட்சம் கோடி இருக்கு. வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க செவல்லே வசில ஊதி அனுப்புங்க. ஒரு ஆட்சியும் ஒரு அரசும் இவர் தேர்தலையே நிக்க கூடாதுன்னு பண்றாங்க அப்படின்றது அது பெரிய, அதுக்கப்புறம் மக்கள் எழுச்சி வந்துடும், புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது இந்த ஆட்சியில நடக்கிற மாதிரி எந்த ஆட்சியில நடக்கிற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களும் மிக அதிகமாக அதிகரிச்சு. இது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில தாவேகா தலைவர் விஜய்க்கு அமோக ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனா பார்த்தா தெரியுது, மக்கள் மத்தியில எங்க போனாலும் எங்க பேசினாலும் ஒரு மாற்றம் வேணும். கடந்த 50-60 வருஷமா டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்ததே இல்லை. ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததுன்னா 5 வருஷம் தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இருக்குது. இப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தா திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும் என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை விஜய் அவர்கள் அறிவிச்சாங்க. இதில் நிறைய பேர் அவங்களுடைய அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கட்சிக்காக உழைச்சிருக்கோம், எங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தர் கொடுக்கறதா சொல்றாங்க. இது எந்த மாதிரியான இப்போ தாக்கத்தை ஏற்படுது? தாக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நாளைக்கு இதெல்லாம் ஓடும், அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலின் லைன் ஆகிடுவாங்க. எல்லா கட்சிக்கும் இதுதான், காங்கிரஸ் உள்பட திமுக, அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கும். புதிய கட்சியான தாவேக்கால இருக்கும். இப்போ தாவேக்கால 75% ஒரு 30 வருஷமாக அவரோட பயணித்த மன்றத்தை சார்ந்த ஆளுங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே 100% கொடுக்கணும்னா அந்த கட்சிக்கு பல்வேறு புதிய கட்சிகள்லேருந்து வராங்க, அனுபவஸ்தர்கள் வராங்கல்ல, அவங்களெல்லாம் பயன்படுத்தணுமா வேணாமா? அதனால் 25%ன்றது புதுசாக வர்றவங்களுக்கு, வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் மன்றம் தான் நடத்தணும், கட்சி நடத்த முடியாது இல்லையா? விஜய் மன்றம் நடத்தணும், எல்லாம் கொடுக்கலாம். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக மக்களிடையே வேலை செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே செய்ய முடியும். அதனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ காங்கிரஸில் பாருங்கள், நம்ம ஜி.கே. மணி இல்லை, பாமக ராமதாஸ் பிரிவு, அவர் பையன் திருக்குமரன்றவன் போய் 4 நாளைக்கு முன்னாலே என்னவோ காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணாப்போல், அகில இந்தியா டெல்லியில் போயிட்டார். இங்கெல்லாம் இது சரியில்லை தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு. இன்றைக்கி அவருக்கு 28 எம்எல்ஏல அவர் ஒரு பேர் போயிருக்கு. எப்படி போச்சு? அதாவது பணம் கொடுத்து வாங்குறாங்க சில பேர், பர்ச்சேஸ் சீட்டு அந்த மாதிரி. அது மாதிரி சில பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வாங்குவாங்க. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு விதமாக பார்க்குங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் என்ன பார்த்துருக்கிறார் நான் நினைக்கிறேன்னா, லாயல்ட்டி அண்ட் வின்னபிலிட்டி. அமைப்புக்கு விசுவாசமாக இருக்கணும், தன் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், விலை போகக்கூடாது. அடுத்தது வின்னபிலிட்டி, அதாவது அவர் ஜெயிக்கிற மாதிரி அங்கே நிலவரம் களம் இருக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மாவட்ட செயலாளர்கள் 71 பேருக்கு கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன். 71 இதை விட வேற என்ன செய்ய முடியும்? இப்போ திருமாவளவன் எம்பியாக இருக்கார் சிதம்பரத்தில், அவர் எம்எல்ஏக்கு நிற்கிறாருன்றாரு காட்டுமன்னார் கோயிலில். அப்புறம் நம்ம சி.வி. சண்முகம், அவர் இப்போ எம்பியாக இருக்கார் அதிமுகவில், அவர் இப்போ அசம்பிளிக்கு நிற்கிறாரு. இப்போ இது என்ன, இது வேஸ்ட்டு தானே இதெல்லாம். அதுபோல் அந்த கட்சியில் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இவரே எம்பியாக இருப்பார், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி ரிசைன் பண்ணுவார். இதெல்லாம் தேவையற்ற வீண் வேலைகள் தானே. பொதுவாக தேர்தல் நேரத்தில் இந்த சீட் கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் கதறல் சத்தம் இருக்கும், எனக்கு கொடுக்காம விட்டாங்களா. இப்போது இது என்ன, இந்த மிட்டாய் இல்லை எடுத்து கொடுக்கறதுக்கு. யூ ஹாவ் டு வின் த பேட்டில். உனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். நீ 100 வருஷம் இருந்திருப்ப,
அங்கே தான் என்ன சொல்லணும்னா சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ்ன்னுவாங்க. அரசாங்கத்தில் சில பதவி உயர்வுகள் கொடுக்கறதுக்கு நான் இவரை சொன்னேன் இல்லை விஜய, அதாவது லாயல்ட்டி அண்ட் வின்னபிலிட்டி பார்க்குறாருன்னு. பல நிறுவனங்களில் சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ், சீனியாரிட்டியும் பார்ப்பாங்க. அதுக்காக ஒரு ஆள் வந்து 30 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு, ஆனால் அவருக்கு ஒன்றுமே விஷயம் தெரியாது அப்படின்னா இளைஞனாக இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுப்பாங்க அந்த பதவிக்கு. தப்பு கிடையாது. அதனால் இது வந்து எல்லா கட்சியிலையும் திமுகவில் இல்லையா, திமுகவில் தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜா எம்எல்ஏ, பிரசன்ட் எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு முதல் நாள் டிஆர் பாலுவை கேரவ் பண்ணாங்க தாம்பரத்தில். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா அறிவாலயத்தில் பல 100 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்படி ஒரு தொகுதியில் இருக்குது. இது மட்டும் இல்லை, கேண்டிடேட்டை மட்டும் இல்லை, இந்த தொகுதியை ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க அந்த கட்சிக்குன்னு சொல்லி அது ஒரு கலாட்டா நடக்கும். இதெல்லாம் வந்து வழக்கமான வேடிக்கைகள் தான். ஆனால் இதெல்லாம் ஒரு 2-3 நாள் ஓடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயினில் செட்டில் ஆகிடும். ஓகே சார், இது எப்படி சார் தேர்தல் அதிகாரி எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்க? அந்த இவரு கணக்கில் காட்டினது இவ்வளோதான் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அவங்க? ஏற்றுக்கலையே, இவங்க அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. ஏற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. யாராவது அப்ஜெக்ஷன் போய் பண்ணோம்னா பண்ணலாம். என்னங்க மு.க. ஸ்டாலின் 3 கோடி தான் இருக்குதுன்றாரு, காரே இல்லைன்றார். அபத்தமாக இருக்குது. அவர் ஓட்டுற காரே 4 கோடி ரூபான்றாங்க. இவர் மொத்த சொத்து 3 கோடியா, ஆனால் அவர் ஓட்டுற கார் 4 கோடி. அநியாயங்க. அதாவது சட்டம் ஒரு இருட்டரை, ஆடிட்டர் வந்து கணக்கு பார்த்து அப்படி ஆடிட் பண்ணி லாஸு அப்படி இப்படின்லாம் காட்டி வச்சுருப்பாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பணக்காரர்களுக்கு பணத்தை மறைப்பதற்கும் வரி கட்டுவதை குறைப்பதற்கும் தானே ஆடிட்டர்கள் பணி. அதுதானே தணிக்கையாளர்கள், அதான் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் விஜய் இது 600 கோடின்னா மு.க. ஸ்டாலின் உண்மையான பணம் 60 லட்சம் கோடி இருக்கும். அத்தனை மடங்கு பணக்காரங்க தான், ஒன்றும் லேஸ்பட்ட ஆளுங்க இல்லை. அவருக்கு சொல்லிட்டார் 600 கோடி, உடனே அப்படின்றாங்க. அதுலேயும் குற்றச்சாட்டு வைக்காங்க, இவ்வளோ கோடி தான் அவர் நடித்த படத்துக்கான மொத்த சம்பளம், இவ்வளோ கோடி தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்டாலின் கேட்கலாம்ல. ஸ்டாலின் எப்படி 3 கோடி வருமானம் சொல்கிறவர் 4.5 கோடி கார் போகிறாரு, அவர் யார் பேரில் வாங்கியிருக்கா அந்த கார்? அதெல்லாம் நோண்டலாமா? பாருங்க, ஆடிட்டர்ஸ் வந்து நல்லா பக்காவாக கணக்கு எழுதுவாங்க. லாபத்தை நஷ்டமாக காட்டுவாங்க, நஷ்டத்தை லாபமாக காட்டுவாங்க. இப்போ சன் டிவி, ரெட் ஜெயண்ட்டு, திமுக ஆளுங்க ஏன் சினிஃபீல்டுக்கு போகிறாங்க? எப்போ வந்தாலும் சினிஃபீல்டுக்கு வருவாங்க ஆட்சி வந்தால். ஏன்னா ஈஸியாக அதில் தான் கருப்பை வெள்ளையாக்கலாம். சும்மா படத்தை எடுப்பாங்க, ஓடியே இருக்காது, 500 கோடி வசூல்னு போட்டு 500 கோடி ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதுதான் ஃபிலிம் வேர்ல்டில் வந்து இது ஈஸி. திமுகவும் சரி கலாநிதியும் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணி ஒயிட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலாம் ஃபாரின் துபாய்க்கு அனுப்பிச்சிருவாங்க அவாலால். இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்க. விஜய் ஒன்றும் இல்லைங்க, அவர் நேர்மையாக இருக்கிறாரு. பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவ்வளோ பேங்க்கில் இருக்குதுன்னு காட்டுறாரு. ரஜினிகாந்தை போய் கேட்டு பாருங்களா, அவர் கணக்கு அவருக்கு இது நல்ல வேலை. இவங்கெல்லாம் ஏன் கமல்ஹாசன் காட்டினார்ல, அவர் இதில் நின்னார் இல்லையா கோயம்புத்தூரில் போன முறை, அப்போ அவருக்கு அஃபிடவிட் போட்டார்ல, அப்போ அவர் எவ்வளோ, அவரும் இந்த மாதிரி 300 கோடி 400 கோடி காட்டினார். அவங்கெல்லாம் வேறு வழி இல்லைங்க. அவங்கெல்லாம் வந்து வருமானத்தை கணக்கு காட்டி ஆகணும். இது மாதிரி இல்லை, இவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க இல்லையா மாமூலா. இவங்க பினாமிகள், கருப்பு பணம், கள்ளப்பணம், ஹவாலா எல்லாத்துலேயும் பணத்தை வச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி கிட்ட லிக்விட் கேஷே வந்து எப்போவுமே வந்து பல லட்சம் கோடி இருக்குமா, எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருப்பாராம், யார் ஒரு தொகுதியில். அதனால தான் அவருக்கு 60 தொகுதி வந்து இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு இடத்துல பணம் இருந்தால் பேங்க்ல இருந்து எடுத்து செலவு பண்ண முடியாதுல்ல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சட்டம் எவ்வளோ பல்லில்லாத சட்டம்ன்றதுக்கு உதாரணம், தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சட்டமன்றத்தில் 40 லட்சம் தான் அதிகபட்சமாக செலவு பண்ணணும்னு சொல்லுது. எல்லாம் 40 லட்சம் தான் செலவு பண்ணுறாங்களா? தேர்தல் விதியை மீறினாங்கன்னு அவங்க மேலே வழக்கு போடுவானுங்களா? 20 கோடி ஒரு தொகுதிக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடி திமுக அனுப்பிச்சிடுச்சு முதல் தவணை. சில தொகுதிகளில் 100 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. பள்ளி இல்லாத சட்டம், பள்ளி இல்லாத தேர்தல் ஆணையங்க, இல்லை சும்மா ட்ராமா. 40 லட்சம் செலவு பண்ணணும், அது மாரி நம்ம எல்லாரையுமே வந்து தகுதி நீக்கம் செய்யணுன்னா இன்றைக்கி நான் எழுதி தரேன்,
99% எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மினிமமே 5 கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சட்டத்தை மீறினதா இவங்க மேலாம் வழக்கு போடுவாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக கணக்காட்டு. விஜய் அவர்கள் வந்து பெரம்பலூர் தொகுதியில் நிற்க போறதா ஆரம்பத்தில் ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ வேட்பாளர் அறிமுகப்படுத்துற விழால வந்து 2 தொகுதியில் நிற்க போறதா அபிஷியலா சொல்லிட்டாரு. அதுவும் முன்னாலேயே தகவல் வந்துட்டு தான் இருந்தது. திருச்சி கிழக்கும் வந்துட்டு தான் இருந்தது. அதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு விமர்சனம் மாதிரி வைக்கிறாங்க. அவங்க வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லை, திராணி இல்லை, ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? இது எப்படி பார்க்க? அதாவதுங்க, அவர் வந்து ஒரு இந்த இது மாதிரி தான் இப்போ கேன்சல் பண்ணார் இல்லையா? கொளத்தூர்லேருந்து வில்லிவாக்கம் வர்றத எதுக்காக கேன்சல் பண்ணாரு? சில பேர் சொல்றாங்க அவருக்கு 5 மணிக்கு மேலெல்லாம் வெயில் அதிக நேரம் நிற்க முடியாது, அதனால வீட்டுக்கு போயிட்டாருன்றாங்க. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? போல அவரை பொறுத்தவரையில் அவர் முகம்தாங்க அந்த கட்சிக்கு அடையாளம். இந்த கட்சிக்கு வந்து வேட்பாளர்கள் எல்லாருக்குமே அவர்கிட்ட இருந்து தான் ஆதரவு அலை போகணும். அப்போ 2 தொகுதியில் நின்னா ஒரு 10 தொகுதி திருச்சியில், இங்கே ஒரு 15 தொகுதிக்கு அந்த வீச்சு இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஒரு ஆள் 2 தொகுதியில் நிற்கிறத நான் விரும்புறதில்ல, நான் அதை ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னொரு தொகுதியில் தேர்தல் திருப்பி நடத்தணும், இடைத்தேர்தல் வரும். மக்கள் வரி பணம் தான், தேவையில்லாத விஷயம். இப்போ திருமாவளவனியா எம்பியா இருந்துகிட்டு நிற்கிறாரு, ரிசைன் பண்ணுவார்ல ஜெயிச்சார்னா. CV சண்முகம் சொன்னான்ல. அப்போ இது மாதிரி எம்பியா இருக்கிறவன் எம்எல்ஏக்கு நிற்கிறதும், எம்எல்ஏ இருக்கிறவன் எம்பிக்கு நிற்கிறதும் இதெல்லாம் தப்பு. அது போல் தான் 2 தொகுதியில் நிற்கிறதும் தப்பு தான். ஆனால் விஜய் கேஸ் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த திமுக அரசு தேர்தல் ஆணையர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜயை வந்து மனுவை எங்கேயாவது வந்து அதை செல்லாது தள்ளுபடி பண்ணுற அளவு கூட போவாங்க, சின்ன மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு. இப்போ இந்த 5 பிரிவில் வழக்கு இருக்குது இல்லையா? இந்த வழக்கு காரணமாக அவரை தேர்தல் நடத்த விடாதுன்னு கூட ஏதாவது பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கேஸ் போட்டு ஜெயிச்சு தேர்தலுக்கு அப்புறம் தான் 5 வருஷம் ஆகிடும். தேர்தல் முடிகிற வரைக்கும் எதுவும் கேஸ் தலையிடாது கோர்ட்டுங்க. தேர்தல் சம்பந்தமான இது நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா தேர்தல் சம்பந்தமான எந்த விசாரணை வழக்குகளையும் கோர்ட்டுகள் எடுக்காது. தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு நீங்கள் போய் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு தான் தீர்ப்பு வரும். இதுதான் நம்ம நீதிமன்றங்களின் நிலை. புரியுதுங்களா? அப்போ மிஸ்சிப்புக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். திமுக இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையவே செய்வாங்க. அப்படி ஏதாவது நடந்தால் கூட 2யும் பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஒன்றில் இது பேர் இல்லை, ஜோசப் விஜய்க்கு PHக்கு பதிலாக H போட்டார் என்ன ஒன்றா சொல்லுவாங்க. ஏன்னா குமரகுருபரம் மாதிரி IAS ஆஃபீஸருங்க இருக்கும்போது அவங்க வந்து என்ன ஒன்றா செஞ்சு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா யூ ஹாவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். அது ஒரு டிமாரலைஸ் ஆகிடும்ல அந்த கட்சிக்கு, ஒரு தொகுதியில் நின்று அந்த மாதிரி போனார்னா. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் இந்த திமுகவை சரியாக புரிந்து கொண்டதின் காரணமாக 2ல் போட்டிருக்காங்க. 2லையும் அவரதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்கல்ல. அப்போ ஒரு ஆட்சியும் ஒரு அரசும் இவர் தேர்தலையே நிற்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க அப்படின்றது அது பெரிய, அதுக்கப்புறம் மக்கள் எழுச்சி வந்துடும். புரியுதுங்களா? அதனால தான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கணக்கு. ஆனால் பேசிக்கலாக சாதாரணமாக இப்போ விஜய்க்கு இந்த நிலைமை இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சாதாரணமாக எம்பியாக இருக்கிறோம் எம்எல்ஏக்கு போட்டி போடுறதும், எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பிக்கு போட்டி போடுறதும், அதே போல் வந்து 2 தொகுதியில் 3 தொகுதி 4 தொகுதியெல்லாம் போட்டி போடுறது தப்பு. இதெல்லாம் தடை பண்ணணும். தேர்தல் ஆணையம் வந்து நீ எம்பியா வந்து ரொம்ப வசதி பாருங்கள். திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் ஜெயிக்கலைன்னா எம்பியா தொடருவார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, இந்த அஃபிடவிட்லாம் வாங்குறீங்கல்ல, அதில் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் இன்னொரு பதவியில் நிற்கணும்னா 2 வாட்டி யோசிப்பான். MP சிதம்பரம் MP பதவியை ராஜினாமா பண்ணி அது அக்செப்ட் ஆன பிறகு தான். இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க போய் தே கான்ட் ஹாவ் த லக்ஸுரி ஆஃப் கண்டெஸ்டிங் தி எலெக்ஷன் அண்ட் தென் கம் பேக் டு த டிபார்ட்மெண்ட். வர முடியாது. நீங்கள் உங்கள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட லெட்டரை காட்டணும், அப்போ தான் நீங்கள் கலந்துக்க முடியும் தேர்தலில். அப்போ எம்பியாக இருக்கிறவர் மட்டும் எப்படி அப்படியே இருப்பார்? அவருக்கு இதில் இல்லைன்னா அதில் எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா அதை ராஜினாமா பண்ணுவார், எம்எல்ஏ தோத்துட்டாருன்னா எம்பியாக தொடருவார் இன்னும் 2-3 வருஷத்துக்கு. இந்த பாரபட்சம் என்பது சரியில்லை. யாராக இருந்தாலும் ஒரு பதவியில் இருக்கும்போது அந்த பதவியை ராஜினாமா பண்ணாதான் அடுத்த பதவிக்கு அவங்க எலிஜிபிள் டு கண்டெஸ்ட்ன்ற சட்டம் மாறணும்.
ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி. விஜய் அவர்களுக்கு இந்த களத்துல இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு வாட் வோட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன இதுவா பாரோமீட்டரா எவ்வளோ டெம்பரேச்சர் ஏறி இருக்குன்னு சொல்றதுக்கு? இல்ல சார், இந்த சி நமக்கு விசிபிளா தெரியுதுங்க. அதாவது 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில மக்களுக்கு நிறைவு இல்லை, குறைகள் நிறைய இருக்குது. நிறைவே இல்லைன்னா நல்லதே நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். காலை சிற்றுண்டி இது மாதிரி சில விஷயங்கள், அதை இப்போ 8வது வரைக்கும் பண்ண போகிறேன்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஓகே, அது நல்ல விஷயம். ஆனால் கொள்ளை அடிக்கிறாங்க பாருங்க. இப்போ நேரு, KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைக்கு 35 லட்சம் கொடுத்தாதான் வேலைன்னு சொல்லி 800 கோடி ரூபாய் கொள்ளை அடித்து அதை அவாலால் வேற துபாய்க்கு அனுப்பிச்சிட்டாராம். இடி சொல்லியிருக்கு. இடியும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கன் தானே. அப்போது கொள்ளை, அதாவது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலையும் தகுதியெல்லாம் பிரச்சனை இல்லை, மார்க் பிரச்சனை இல்லை. எனக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுன்னா 800 கோடி ரூபான்னா 2500 போஸ்டில் இப்படி வாங்கியிருக்காங்க. இப்போ இது ஒரு குற்றச்சாட்டு தான், இன்னும் நிரூபணம் ஆகலை. ஆனால் ஆதாரங்களை கொடுத்துருக்கானே, அதனால தானே மெட்ராஸ் ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போடியா அப்படின்ட்டான். புரியுதுங்களா? அதனால ஊழல் தாங்க மிகப்பெரிய பிரச்சனை இந்த திமுக ஆட்சியில். அதுக்கு அடுத்தது வஞ்சகம் செய்து விட்டது மக்களை. 505 உறுதிமொழி கொடுத்து இப்போ புதுசாக எதுக்கு உறுதிமொழின்னு தெரில. இருக்கிறதே 100 கணக்கில் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. நிறைவேறின பல உறுதிமொழிகள் அரையும் குறையுமா தான் இருக்குது. புரியுதுங்களா? எல்லோருக்கும் குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் உரிமை தொகை 1000 சொன்னவங்க ஜெயிச்சு 28 மாதம் ஆனவொன்னோ எல்லாரும் இதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்க ஆரம்பித்தோம். தகுதியுள்ள குடும்பத் தலைவிகள்னு ஒரு ஒரு மார்க்கை போட்டு 1 கோடி பேரை வெளியே எடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்லேருந்து. இதை அவங்க முன்னாலேயே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மற்ற ஆட்கள் இதை போட்டிருக்க மாட்டாங்க. அதே போல் தான் அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்துறேன்னு சொல்லி ஓட்டா வாங்கிட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு இப்போ என்னத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆட்சி முடிகிற நேரத்தில்? அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதுவும் நியூ பென்ஷன் ஸ்கீம் தானே. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரலையே, நிறைவேற்றிட்டேன்னு எப்படி கதை அடிக்கிறாங்க அமைச்சர்கள். அதில் கொடுமை என்னன்னா, அரசு ஊழியர் சங்க தலைவர்களே அல்வா கொடுக்குறான் அவங்க மெம்பர்ஸுக்கு, கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னு. அதனால் இது மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதாவது நேற்று விஜய் பேசும்போது கூட சொன்னார், நிம்மதியாக டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டீ கடையில் வெட்டிட்டு போயிட்டே இருக்கான் பைக்கில். கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது இந்த ஆட்சியில் நடக்கிற மாதிரி எந்த ஆட்சியிலும் நடக்கிற. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களும் மிக அதிகமாக அதிகரிச்சிருக்கு. இப்படி ஒரு 4-5 இஷ்யூவை நம்ம பார்க்கும்போது இது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அது ஒன்றா பெரிய வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மனசில் இந்த ஆட்சி தொடரக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது யார் போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, எத்தனை நாள் நீங்கள் முழங்கினாலும் சரி, காசு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால் இந்த ஆட்சி மாறணும் அப்படின்றது தான் மக்கள் உணர்வாக இருக்குது. அது 2 பேர் மாற்றுறதுக்கு களத்தில் இருக்காங்க. விஜய் சொல்கிறாரு, எடப்பாடியும் சொல்கிறாரு. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போது? இல்லை 2 பேருக்கும் மக்கள் ஜாயிண்ட்டாக வாய்ப்பு கொடுக்குறாங்களா, கூட்டணி அமைச்சு மாற்றுங்கன்றாங்களா? அதெல்லாம் நம்ம தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தான் பார்க்குறோம். இப்போ இருக்கிற நிலைமையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு அமோக ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்குது. எத்தனை சீட்டு, எவ்வளோ பர்சன்டேஜெல்லாம் நான் கணக்கு போடுறதில்ல. ஆனால் பார்த்தா தெரியுது மக்கள் மத்தியில் எங்கே போனாலும் எங்கே பேசினாலும் ஒரு மாற்றம் வேணும், இவங்க அடிச்சிட்டாங்க போதும். அதே போல் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 1971 தேர்தலுக்கு அப்புறம் கடந்த 50-60 வருஷமாக டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்ததே இல்லை. ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததுன்னா 5 வருஷம் தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க. அந்த அளவுக்கு அந்த 5 வருஷத்துலேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இருக்குது. இப்போ இப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தா திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.